ஸ்பைடர்மேன் ஆக்டர் டாம் ஹாலண்ட் ரீசெண்டாக த காம்ப்ளெக்ஸ் கொடுத்த இன்டர்வியூவில் இந்த பிராண்ட் நியூ டே மூவியில் அவர் போட்டிருக்க புது ஸ்பைடர்மேன் சூட் பற்றி பேசியிருக்காரு. ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் டோபி மேக்யூர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட சூட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பிராண்ட் நியூ டேவோட சூட்டை இவர் ஹோம்மேட் சூட்டாக தயாரிச்சிருக்காரு இந்த மூவியில் அப்படின்ற மாதிரி நம்மளே திங்க் பண்ண வைக்கும் இந்த மூவியை பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம டோனி ஸ்டார்க்கோட இன்ஃப்ளூயன்ஸால் தயாரித்த அந்த நானோ டெக்னாலஜி பேஸ்டு சூட்டு, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸு, பேட்டர்ன்ஸு, ஸ்பைடர் லோகோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிராண்ட் நியூ டே சூட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரிஜினல் கிளாசிக் காமிக் புக்கி ஸ்பைடர்மேன் சூட் எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம டோபியோட சூட்டும் ஆண்ட்ரூவோட சூட்டும் இருந்துருச்சு. அதாவது அந்த வெப்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும். பட் டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் சூட்டில் ஏற்கனவே வந்து 3 மூவிஸில் அந்த வெப்லைன்ஸே இருக்காது. ஸோ அது உள்ளே அப்படியே அந்த ஃபேப்ரிக்கோட புதஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செஸ்ட்டில் அந்த ஸ்பைடர் எம்ப்ளம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் ஸ்பைடர் பொம்மையை எடுத்து அட்டாச் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கும். பட் நம்ம டோபி அண்ட் ஆண்ட்ரூவோட சூட்டில் அந்த ஸ்பைடர்மேன் லோகோ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பிளெண்ட் பண்ணி அதில் தைச்ச மாதிரி சில்வர் லைனிங்கில் பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட சூட்டை தான் பிராண்ட் நியூ டே மூவியில் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் போட போகிறாரு. ஸோ இந்த சூட்டை போட்டது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் போட்டு நடித்தேன் அந்த சூட்ஸை விட இது பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியாகவும் வேர் பண்ணுறதுக்கு சௌகரியமாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது முன்னாடி விட அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு.